இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப். யூ ஹேவ் டு லிவ் வித் இட். என்னால் பண்ணிட முடியும், நான் உமன், நான் சாதிப்பேன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்கல்ல. மென் வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் உள்ளே உட்காந்துருவாங்க. அந்த தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது ஆண்களுக்கு, ரொம்ப கொடுமையானது. ட்ரஸ்ட் இஷ்யூஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இது ரெண்டும் எப்படி பார்ப்பீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாது. சோஷியல் மீடியா இருக்கே மேம் இன்னைக்கு. என்னைக்காவது உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி முடிய பிச்சுட்டு அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாளாக நான் இதை தான் திருப்பி திருப்பி வேறு மாதிரி சொல்லி பார்க்குறேன். ப்ராப்ளமே இல்லாத லைஃபே கிடையாது, சண்டையே வராது, புருஷன் முண்டாட்டியே கிடையாது. சிவனும் பார்வதியும் சண்டை போடலையாயா? நீ அன்னைக்கு சொன்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வரீங்க. அந்த சண்டையை எங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் 2 பேரும் முக்கியன்றது உங்களுக்கு தெரியணும். சண்டை சாகிற வரைக்கும் போடணும், சண்டையெல்லாம் போடாமல் இருக்கவே கூடாது. சண்டை போட்டால் தான் லைஃபு. அப்புறம் சேர்றதுக்கு ஒன்று நடக்கும்ல, தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அப்படியே வந்து கையில் விழுந்து காலில் விழுந்து கெஞ்சி கண்ணை தொட்டு ஒத்தி, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Kirias in Grand Freedom Sale. 70% வரை தள்ளுபடி. Kirias. ஐ திங்க் சிங்கிள் ஃபாதரை பற்றி நிறைய பேர் பேசுகிறது, ஐ திங்க் ஐ வாண்டட் டு, பிகாஸ் நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வருஷமான ஒரு சைடு ஆஃப் அ சிங்கிள் ஃபாதர் அப்படின்னா என்ன? ஆண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக வளர்ந்துட்டாங்க. ஆண்களுக்கு வந்து ஒரு வீட்டை சரி செய்து சுத்தமாக வச்சு ஆர்கனைஸ்டாக வச்சு அந்த குழந்தைய சரியான நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பி இவங்க ஆஃபீஸ் போய் இவங்க வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினச்சாங்களோ அதை சாதித்து கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி அம்மா அப்பாவுக்கு பதில் சொல்லி இவ்வளவும் பண்ணி தான் அவங்க அதை பண்ணணும். ஆனால் ஆண்களுக்கு சரியான துணை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோமேன்றது வந்து ஒரு பெண்களை விட அதிகமான வலி இருக்கும்ன்றது என்னோடய ஃபீல். பெண்கள் நம்ம பேசிடுறோம், யாரையாவது பார்த்தோன்னா அவன் அப்படி பண்ணான், இப்படி பண்ணான், அதை பண்ணான், இதை பண்ணான்னு அப்படியே கொட்டி தள்ளிடுவோம். ஃப்ரெண்டை பார்த்தோன்னா ஓன்னு ஒரு அழுக வரும், அப்படியே நம்ம கதையெல்லாம் சொல்லிவிடுவோம். அம்மாவை பார்த்தா இன்னொரு அழுக வரும், இன்னும் பர்சனலாக கதையெல்லாம் சொல்லிவிடுவோம். தங்கச்சியோ அக்காவோ வந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து அவங்கள்ட்ட ஒரு கொட்டம் கொட்டி அழுதுடுவோம். கரெக்டாக? இந்த ஆண்கள் எங்கேயுமே அழமாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இந்த வேதனையை சுமந்துகிட்டே இருப்பாங்க. பாவம்ல, ரொம்ப பாவம்ல. they don't go to their mom and say, mom, I'm really screwed, I can't do this, I don't know how I'm going to take care of my child அப்படின்னு அம்மா கிட்ட போய் கூட சொல்ல முடியாது ஒரு ஆணால். என்னால் முடியாதுன்னு சொல்கிறது வந்து ஆண்களுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது, சொல்லவே முடியாது அவங்களுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஜெனட்டிக்கலி they are made that way. they should be able to do everything, that's their thought process, correct? ஸோ அவங்க வந்து என்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியுமான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்ற விஷயத்த கூட டக்குன்னு ஒருத்தட்ட சொல்ல மாட்டாங்க. அது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக உட்காந்து புலம்புறதுக்குன்னு போகும்போது வேணால் சொல்லலாம ஒழிய நம்மளை மாதிரி பார்க்குற எல்லாருக்கிட்டையும் அவங்களால கொட்ட முடியாது. ஓகே, அந்த தனிமை வந்து ஆண்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு விஷயம். பெண்கள் வந்து எப்படின்னா அந்த சிங்கிள் மாமா இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சொசைட்டி பார்க்கணும். டிவோர்ஸியாக இருந்தாலோ சிங்கிள் மாமா இருந்தாலோ அட்வான்டேஜ் ஆஃப் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தட் உமன் இஸ் வெரி ஹை. எல்லாருமே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துடுறாங்க. I don't know whether I can say this in the media or not, but I'm going to say it out loud. It is not right. What they think is she doesn't have any fence, she doesn't have any rules, she kicked her husband away, I can have a taste of what she lived through, I want to give her companionship, I want to be her friend. ஏதோ ஒரு கதை சொல்லி they want to kind of get into her. Okay, the idea is they are not going to give you an emotional support, they just want you for a day. That's what most of the single moms have to cut off, throw, cut off, throw, cut off, throw. I'm telling you the truth. I am not worried how this episode will turn out, but I'm telling you, they all have to face these. Straight up on their face they'll ask. So you have to face and cut, and you have to develop a fence or protection around you so men don't approach you in the way that they generally do.
ஆண்களுக்கு வந்து தனியாக இருக்கிற ஆண்கள், சிங்கிள் பேரண்ட் ஆண்களுக்கு வந்து இந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அடுத்தவங்க வேண்டான்னு நினைக்கிறீங்க. அவங்க இந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஒரு மனைவியை இழந்த, அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா they'll become very serious into the taking care of children. ஆனால் இந்த மாதிரி டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது they worry more about responsibilities of how to take care of the child because they themselves have to learn that. அவங்களே அதை கற்றுக்கணும். அப்போ வந்து நான் ஆண் கிடையாது, எனக்கு ஆணுடைய சிந்தனை முழுசாக பெண்களை கிரகிச்ச அளவுக்கு என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் ஐ எம் கோயிங் டு ட்ரை. அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து unless they hit really someone that just sparkled for them, they will not look for another person. அந்த ஸ்பார்க் வந்து 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 40 வயசு 45 வயசில் கூட வரலாம். until then I don't think they'll keep looking for a woman to share their life with. பட் அந்த தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது ஆண்களுக்கு, ரொம்ப கொடுமையானது. ஏன்னா குழந்தையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடான்னு போய் உட்காரும்போது there is no soul, nobody to share anything. You're just there. அம்மாவை டெய்லி கூப்பிட்டு பேச முடியாது. ஒரு வயசுக்கு அப்புறம் அம்மா இருக்க மாட்டாங்க. I think men go through worst when they are single dads. Women, we have the stamina. நீங்கள் ஹிமாலயாஸே கொண்டாந்து வச்சிங்கனாலும் நம்மளாம் மல்லு கட்டி பல்ல கடிச்சு ஏறி அந்த பக்கம் குதிச்சிருவோம். ஏன்னா we have that ஒரு அரகன்ஸ், ஒரு நான் என்னால் பண்ணிட முடியும், நான் உமனை நான் சாதிப்பேன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்கல்ல. மென் வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் உள்ளே உட்காந்துருவாங்க. உமன் டிட்டர்மினேஷனோட மேலே போகிற மாதிரி men don't try to achieve something. They go inside themselves. They shrink themselves to the place where they are so they can accommodate themselves. Does it make sense to you? ஐ திங்க் லாஸ்ட்லி மேம் 2 விஷயம் நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்த செப்பரேஷன் பற்றி பேசணும். 2 முக்கியமான இன்னும் 2 விஷயம் ஐ திங்க் ட்ரஸ்ட் இஷ்யூஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது 2 எப்படி மேம் பார்க்குறீங்க? ட்ரஸ்ட் இஷ்யூன்னு வரும்போதே ஒரு பிரேக் ஆகிடுதாங்க, அது வராமல் இருக்க என்ன பண்ணலாம்? அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாது. சோஷியல் மீடியா இருக்கே மேம், இன்னைக்கு அவ்வளோ கப்பலாக நிறைய அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ண. என்னைக்காவது உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி முடிய பிச்சுட்டு அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? கிடையாதுல்ல. ஸோ வாட் எவர் யூ see in social media is not going to be the truth of their life. Not always. Trust me. Every husband and wife has a fight that invariably provokes each of them and then they go through hell and heaven to come back to their relationship. The idea how they come back to the relationship is what you want to learn. They have to go through hell and heaven to come back to that relationship. ஆனால் they are ready to compromise. They are willing to accept the partner. Wife வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் போடுறாங்கன்னா புருஷன் வேறு வழியே இல்லாமல் ட்ராயர் போட்டு நாங்கள் வந்து நின்னே ஆகணும், இல்லைன்னா அப்புறம் உள்ளே போனோன்னா செம்ம நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அது கூட நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சண்டை வரும். ஸோ இதெல்லாம் சண்டைன்றது வாழ்க்கையோட இயல்புகளில் உண்டு. எப்படி சந்தோஷம் துக்கம் கோபமெல்லாம் இருக்கோ சண்டையும் ஒரு சாதாரண நிகழ்வு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த சண்டையை கொண்டாந்து இவ்வளோ பெருசாக வச்சிடுறீங்க, மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சண்டையை தூக்கி ஓரமாக போட்டுட்டு நீங்கள் 2 பேரும் தான் முக்கியம், அந்த சண்டையை வேடிக்கை பாருங்கள் 2 பேரும் என்ன நடக்குது. கீப் த ப்ராப்ளம் அவே, டோன்ட் கீப் இட் இன் த மிடில்ன்றது தான் என்னோட ரொம்ப நாளாக நான் இதை தான் திருப்பி வேறு மாதிரி சொல்லி பார்க்குறேன். ஐ ஹோப் தே கெட் இட். ப்ராப்ளமே இல்லாத லைஃபே கிடையாது, சண்டையே வராது, புருஷன் முண்டாட்டியே கிடையாது. சிவனும் பார்வதியும் சண்டை போடலையாயா? கடவுளே சண்டை போட்டிருக்காங்க, கரெக்டாக? அப்புறம் நீங்கள்லாம் ஏமாத்துறோம், சண்டை தான் போடணும். ஆனால் அந்த சண்டையை எங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் 2 பேரும் முக்கியன்றது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் 2 பேரையும் விட்டுறீங்க, சண்டையை பிடிச்சி தொங்குன்னு தொங்குறீங்க. நீ அன்னைக்கு சொன்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வரீங்க. இது பிரச்சனை, எனக்கு நீ பண்ணது பிடிக்கல, நீ பண்ணுறது பிடிக்கல, இது ஏதாவது எனக்கு இப்போ கட்டாயமாக சார்ட் அவுட் பண்ணி நீ ஏன் எனக்கு பதில் சொல்லு. உன்னோட சைட்லேருந்து நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருங்க. ஓவர் ஸ்டார்ட் த ஃபைட். த அதர் பர்சன் வாண்ட்ஸ் அ சொல்யூஷன், கிவ் த ask them for a solution.
ஆனால் நீங்கள் 2 பேரும் இதுக்காக சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லே கிடையாதுல்ல. நீங்கள் மறுபடியும் உங்கள் உலகம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பிரச்சனையும் வரும். பிரச்சனையே வராத புருஷன் பொண்டாட்டியே கிடையாது. கடவுள்லேருந்து கடைசியில் சாகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். 60 வயசு வரைக்கும் அடிச்சுப்பீங்க. அவர் நேராக போகலாம் பாரு, பையெல்லாம் தூக்கிட்டு வராதான் பாரு, நீங்கள் பை தூக்கிட்டு தான் அவர் பின்னாடி போவீங்க. உங்களால் நேராக நடக்க முடியாது. இங்கே கொஞ்சம் நேரம் பராக் பார்க்கணும், அங்கே கொஞ்சம் நேரம் பராக் பார்க்கணும். ஸோ 65 வயசுலேயும் சண்டை வரும். நம்ம அம்மா அப்பா சண்டை போடலையா? இப்போ சண்டை போடலையா நம்ம அம்மா அப்பா? அட் த ப்ரெசன்ட் மோமெண்ட் தேர் ஃபைட்டிங். நான் இங்கே தானே வச்சேன் கண்ணாடியா, நீ எங்கே எடுத்து வச்ச, அதில் ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ சண்டே இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் லைஃப். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா சண்டை பெருசுன்னு நினச்சிக்கிறீங்க. சண்டை பெருசு கிடையாது. நீங்கள் 2 பேரும் தான் பெருசு. உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய தன்மை, அந்த வாழ்க்கை தான் பெருசு. இந்த சண்டை பெருசு கிடையாது. சண்டை சாகிற வரைக்கும் போடணும். சண்டையெல்லாம் போடாமல் இருக்கவே கூடாது. சண்டை போட்டால் தான் லைஃபு. அப்புறம் சேர்றதுக்கு ஒன்று நடக்கும்ல, தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அப்படியே வந்து கையில் விழுந்து காலில் விழுந்து கெஞ்சி கண்ணை தொட்டு ஒத்தி, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸோ Sunday is part and parcel of the life. You have to live with it. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Kirias in Grand Freedom Sale. 70% வரை தள்ளுபடி. Kirias